அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழக நீதி சங்கம் 2026 எலெக்ஷன்ல யாருக்கு நம்ம முதலியார்கள் ஓட்டு முதலியாருக்கே அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம இப்ப பார்க்க போற ஒரு தொகுதி ஆற்காடு சட்டமன்ற தொகுதி, ராணிப்பேட்டை மாவட்டம். ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில JL ஈஸ்வரப்பா இவர் உதயசூரியன் சின்னத்துல திமுகவில் நிற்கிறார். JL ஈஸ்வரப்பா ஒரு பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியர். இவர் ஆற்காடுல தான் இவருடைய சொந்த ஊருக்கு. இவர் ஒரு மண்ணின் மைந்தன், ஆற்காடுனுடைய மண்ணின் மைந்தர். ஆற்காடுல தான் இவருடைய வீடு இருக்கு. இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு ஆற்காடுல செட்டில் ஆகி 2006 இவர் ஆற்காடு முனிசிபாலிட்டி சேர்மனாக ஜெயிச்சு வர்றார். அதன் பிறகு 2016 திமுக எம்எல்ஏ, 2021 திமுக எம்எல்ஏ, இப்ப 3வது முறையாக எம்எல்ஏக்கு நிற்கிறார். கண்டிப்பாக ஜெயிப்பார். இவரை பத்தி நாங்க ஆற்காடு மக்கள் கிட்ட கேட்கும் பொழுது எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, JL ஈஸ்வரப்பா எப்பவுமே எம்எல்ஏ ஆபீஸ்ல உட்கார்ந்து மக்கள் கிட்ட குறைகள் கோரிக்கைகள் என்ன மனு வாங்கி பாக்குறது, அவங்களுக்கு ஒரு பரிந்துரை லெட்டர் கொடுக்கிறது போன்ற விஷயங்கள்ல தொடர்ச்சியா மக்கள் கிட்ட இவர் டிராவல் பண்ணிட்டு இருக்க, மக்களோட கனெக்டடா இருக்கிறார். அது மட்டும் இல்லாம இவர் ரொம்ப நேர்மையானவர். இந்த அடாவடி தானம் பண்ணி கமிஷன் கான்ட்ராக்ட் இந்த போன்ற விஷயங்கள்ல செயல்படாதவர். அந்த மாதிரி இவர் ஒரு அடாவடி பண்ணாதவர், ரொம்ப ஹம்பிள் பர்சன். ஏன்னா அந்த எஜுகேஷன் இருக்கிறதுனால இவர் கொஞ்சம் ரொம்ப அமைதியானவர். அப்படின்ற போல இவர் நல்ல ஒரு ரெப்யூட்டேஷன் இவருக்கு நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவருடைய அப்பா ராணிப்பேட்டை மாவட்டத்தோட இந்த அறநிலையத்துறையினுடைய அறங்காவலர் குழு தலைவராகவும் செயல்பட்டு வந்திருக்கிறார். இவருடைய மாமனாரும் திருவண்ணாமலையில் ஒரு ஒன்றிய செயலராக திமுகவில் இருக்கிறார் போல. இவர் திரும்பவும் வரணும். உதயசூரியன் சின்னத்தில் JL ஈஸ்வரப்பாவுக்கு நம் சொந்தங்கள் அனைவரும் ஓட்டு போட்டு ஆற்காடுல ஒரு நேர்மையான ஒரு மனிதரை நம்ம மறுபடியும் எலெக்ஷன்ல நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும். ஈஸ்வரப்பா அவர்கள் மறுபடியும் உதயசூரியன் சின்னத்திலே ஜெயிப்பார். நன்றி.